படம் நல்லா இருந்தது. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து இருந்தது. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இந்த ஸ்கூலில் நிறைய லவ் ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த படத்துக்கு போனால் நல்லா ஃபன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்லா அந்த ஒரு ஃபீல் குட் வைப் இருக்கும். ஸோ தாராளமாக போய் படத்தை பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதான் அந்த தியேட்டரில் அந்த ஒரு சீனுக்கு எப்படி தேவையோ அந்த லிரிக்ஸை மேற்கொண்டு எல்லாமே வந்து கரெக்டாக அந்த இது பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ் வந்து எந்தெந்த சீனுக்கு எந்தெந்த மாதிரியான பாட்டெலாம் கரெக்டாக வைக்கணுமோ அது வச்சுருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகிருக்கு கரெக்டாக. லேகெல்லாம் இல்லை, அதான் சொல்கிறேன்ல, இது வந்து உங்களுக்கு அப்படியே இந்த காலேஜ் ஸ்டோரியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த லேகெல்லாம் இல்லை உங்களுக்கு. இந்த ஸ்கூல் டைமில் உங்களுக்கு லவ்வெல்லாம் இருந்ததுன்னா அது இன்னும் நல்லா சிங்க் ஆகும். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. எங்கேயும் லேக் எதுவுமே தெரியல, மைனஸே சொல்ல முடியாது படத்தில். தாராளமாக எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கும் படம். படம் வந்து இப்படி காமெடி எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. வேறு 2 பேரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அபிஷனோடைய அனுஷ்ராவுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வேறு ஷா நல்லா பண்ணியிருக்காங்க, செமையாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா ஃபீல் குட்டாக முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி எப்படி சொல்கிறதுக்கு தெரில. என்ஜாய் வித்தியாசமாக போச்சு, எப்படி சொல்ல வரணும் தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாவும் சரி செகண்ட் ஹாவும் சரி நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். காமெடி எல்லா இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலியோட எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அடல் கண்ணு நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. வேறு லெவல். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யாருமே பக்கத்தில் கூட பேசிக்கல, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போயிருக்காங்க படத்தை. நம்ம வந்து நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம் ஸ்கூல் டேஸில். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட், மைண்ட் ப்ளோயிங்காக யோசிச்சிருக்காரு டேரக்டரு. வேறு லெவல். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக எடுத்திருக்காரு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்திருக்காரு. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரொம்ப நாள் பொறுத்து 100% சாட்டிஸ்ஃபைடாக போவாங்கள்ல ஆடியன்ஸ், அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. டேரக்டர் வந்து எக்ஸலண்ட், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாமே ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் ஆகுதான்னு கேட்பாங்களா, அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. எக்ஸ்லவர் கேரக்டர் எல்லாமே செம்ம, சூப்பர் படம், பயங்கரம். படம் நம்ம வித்லவ்னு ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல படம். ரஜினிகாந்த் அவங்க டாக்டர் வந்து சௌந்தர ரஜினிகாந்த் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த முறையில் சொல்கிறேன், இது ஒரு ட்ராமா. ஒரு 10-12 பேரை வச்சுட்டு ஒரு ட்ராமா பண்ணுவாங்களா, அந்த காலத்தில் வி சேகர் சார் வந்து எடுப்பார், விசு சார் எடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு அருமையான படத்தை எடுத்திருக்காருங்க. இந்த டேரக்டருக்கும் இந்த மியூசிக் டேரக்டருக்கும் நன்றி சொல்லணும். ஆனால் தயவு செஞ்சு திருப்பி ஹீரோ எப்படி இருக்காரு, இந்த ஹீரோ எப்படி பண்ணாங்க, ஹீரோயின் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த படத்தில் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற ஹீரோ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு 50 கோடி ரூபா கேட்பார். அப்புறம் அவரை கையில் பிடிக்க முடியும். இந்த அவர் பாட்டு தனியாக ஒரு காரில் வந்திருக்காரு, அப்புறம் திருப்பி அவர் பந்தா பண்ணுவார். அதெல்லாம் வேணாம். நம்ம அந்த ஹீரோவையும் உருவாக்க வேணாம். சினிமா பார்த்து சினிமா தர விட்டு வெளியே வாங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தா பார்க்குறதுக்கு மக்கள் இருக்காங்க. இந்த படம் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய படமாக இருக்கும். நன்றி. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. என்னது மெசேஜ் ஒன்றும் பெருசாக இல்லை, நல்ல ஃபீல் குட் படம். வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம். எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பிளெண்டாகி ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாம் பார்க்கலாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் எதுவும் பெருசாக யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாயபுளான படம் தான். ஸோ வித் லவ் பார்த்துட்டு வரேன். ஸோ படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமா ரொம்ப நாள் கழித்து ஒரு ராம்காம் வந்திருக்கு. ஒரு நல்ல ராம்காம் சொல்லலாம். ராம்காம் வருது இல்லைன்னு சொல்ல, ஆனால் ரொம்ப எப்படி சொல்ல, நம்ம பிரேமலோ லிட்டில் ஆச் அளவுக்கு நம்ம டச்சிங்காக ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்குறோம்ல, அந்த ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குது. ஸோ தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரும். ஸோ பார்த்து வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க லவ்வை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ டைட்டிலில் சொன்ன மாதிரி வித் லவ், அவங்க லவ்வோட கூப்பிட்றாங்க, வந்து பாருங்கள் லவ்வோட. ஷான் ஐயா பற்றி சொல்லவே வேணாம். ஷான் வந்து டெபு டேரக்டர்ஸ் வந்து எப்போவுமே சூப்பராக தான் போட்டிருக்காரு. ஸோ லவ்வரில் ஆரம்பித்து லப்பர் பந்த் ஆகட்டும், ஸோ எல்லாருமே டெபு டேரக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாமே எப்படி ஒரு காலத்தில் அனிருத் வந்து டெபு டேரக்டர்ஸ் நல்லா பண்ணாரோ, அந்த மாதிரி ஷான் வந்து இப்போது டெபு டேரக்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறான். அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா ஒர்க் இருந்துச்சு. ஈவன் ஒரு பாட்டு பாடிருக்கு, அது செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கணும்.